நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, சனி பயிற்சி 2026. இந்த சனி பயிற்சி கன்னி ராசிக்கு கண்டகச்சனியோடு ஆரம்பிக்குது. கன்னிராசி என்பர்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பொதுவாகவே இயற்கையாகவே கன்னிராசி என்பர்கள் இன்னொருத்தர் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. நமக்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தை தலையிடுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, இது இயற்கையாகவே கன்னிராசிக்கு பிடிக்காது. கன்னிராசி என்பர்களை பிறரை வாழ வைத்து தான் பழக்கம். அடுத்தவங்களை எப்படியாவது ஒரு வழிகாட்டுறது. கன்னிராசியில் பிறந்தால் மட்டும் ஒன்று அஸ்த நட்சத்திரம், அந்த உத்திர நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்பயும் அவங்கள 10 பேர் நம்பி, இந்த உத்திர நட்சத்திரத்தை நம்பி 10 குடும்பம் பழைக்கும். அப்போ இயற்கையாகவே அஸ்தமும் அதே மாதிரி தான், சித்திரையும் அதே மாதிரி தான். சித்திரை கன்னி கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க, கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆனால் நல்லவர்களாக இருப்பாங்க, கோபமும் குணமும் இருக்கும். அதே சமயத்தில் அஸ்தம் நட்சத்திரம் நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, உத்திரம் நட்சத்திரக்காரங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அப்போ இவங்க 3 பேருமே 3 விதமாக இருந்தாலுமே கூட நல்லவர்களாக இருப்பார்கள். அப்போ பொதுவாக கன்னிராசி நம்ம மேக்சிமம் நம்மள இந்த பொய் புரட்டு அப்படிங்கிறது ஒரு 10% அங்கொன்றும் இங்கொன்றுமா, இது ஏனும் ஒரு சாபக்கேடு, பூர்வ ஜென்மத்தில் வந்த தப்பு, அதனால தான் அந்த 10% ஏமாற்றம் இருக்குமே தவிர 90% கன்னிராசி அன்பர்கள் நம்பி நம்ம வேலை செய்யலாம். அதுவும் உத்தர நட்சத்திரக்காரங்களை நம்பி நம்ம என்ன வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு அந்த கண்டக சனி ஆரம்பம். இந்த கண்டக சனி எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? முதல்ல இந்த கண்டக சனியை நாம் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதேனும் ஒரு வகையில் இப்போ நம்ம ஒரு துன்பம் வருது, ஒரு ஆபத்து வருது, நம்ம என்ன நினைப்போம், சார் ஃபஸ்ட்டு இவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, சாமி இவர் ஏதாவது நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது நம்ம விட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஏதாவது மார்க்க வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு தான் நம்ம தேடுவோம். அப்போ இந்த கண்டகச்சனியை ஒரு 1.5 வருஷம் 2027 மே மாதம் வரையிலும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியும். என்ன சாமி சொல்கிறீங்க, நிஜமாவா, உண்மையாவா? எஸ், சனி பகவான் யாருமே கிட்ட போக முடியாது. சனி பகவானுக்கு அந்த அவர் சப்போர்ட்டே பிடிக்காது, அப்படி இல்லைன்னா ரெக்கமெண்டேஷனே அவருக்கு பிடிக்காது. அந்த வார்த்தை தான் நான் தேடினேன். சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷனே பிடிக்காதாச்சே, எப்படி நீங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நாம் ரெக்கமெண்டேஷன் தேட வேணாம் சாமி. உங்களுக்கு கடகத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் சனியை நேராக பார்க்குறாரு இல்லையா, சனி பகவான் மீனத்திலிருந்து 180 டிகிரியில் நேர் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். அப்போது இந்த கன்னிராசிக்கு 4-7 கூடிய கேந்திராதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சனியை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. போராத குறைக்கு கேது பகவான் வேற கடகத்தில் உட்காந்து அவர் ஒரு 1.5 வருஷம் சனியை டைவர்ட் பண்ண போகிறாரு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில், நல்லா இருந்த திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது, டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கூட ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு கால் வந்தது. சிங்கப்பூரில் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கில் சிஇஓ ரேங்க்கில் அவங்க இருக்காங்க. மாதம் பெரிய டாலருக்காக அவங்க சேலரி வாங்குகிறாங்க. நம்ம ஊர் காசுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க சிஇஓ, பெரிய சம்பளம் அவங்களுக்கு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஃபோன் கால்ஸ் தான் சமயம், 18 வருஷமாக நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன், டக்குன்னு ஜாப் சேஞ்சஸ் வந்துடுது. ஸோ ஒரு 46 ஏஜ் இப்போ அவங்களுக்கு. அப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கன்னிராசி இதுதான் கண்டகச்சனி. ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, மாற்றங்கள் நிகழும். இப்போ உங்களுக்கு இடமாற்றம் வந்ததுன்னா
அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ், மெயினாக டிரான்ஸ்ஃபர்ஸ். இப்போது நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஆண்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கலாம். மெயினாக நேம் ஸ்பாயிலிங் ஏற்படுவது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். இதுதான் சனி பகவானுடைய வேலை. சனி பகவான் என்ன செய்வாருங்க? அந்த வீண்பழி அவமானங்களை கொடுக்கறது, தலைக்குனிவை கொடுக்கறது. ஆனால் பாருங்கள், நல்ல எதிரியை கொடுத்து உங்களை இந்த வைரத்தை பட்டை தீட்டுற மாதிரி உங்களை நல்லா ஷார்ப் பண்ணுவார். உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். உங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது, உங்களுக்குள்ளே என்னெல்லாம் நாலேஜ் இருக்குது, உங்களுக்குள்ளே என்னெல்லாம் சக்தி இருக்குது, அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு களத்தை, ஒரு யுத்த களத்தை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அப்போ பாருங்கள் கன்னிராசி அன்பர்களே, எந்த மாதிரியான யுத்தமாக இருந்தாலும் இது போருக்கான காலம், இது சண்டை போடுறதுக்கான காலம். ஆனால் இது ஜெயிக்கிறதுக்கான காலம். நான் எங்கே வேணாலும் சண்டை போடுற சாமி, நான் ஜெயிப்பனா? கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே, இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒரு வேலை செய்கிற இடத்துல கஷ்டமாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டரில் அதாவது ஒரு டேக்ஸ் சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம், கவர்மெண்ட்டோட சண்டை போடுற மாதிரி இருக்கலாம், டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சம்திங் அவங்க பர்மிஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம். ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோட நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், போஸ்டிங் ரிலேட்டடாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், சிறை தண்டனைகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், சம்திங் ஏதோ கவர்மெண்ட்டை எதிர்த்து நீங்கள் அகைன்ஸ்டாக நீங்கள் வாதாடுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை மாற்றங்கள் வறுமையானால் அன்போடு ஏற்றுக்கோங்க. தொழில் மாற்றங்கள் வறுமையானால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக ஒரு வார்த்தை கேட்காம உங்கள் ஜோதிட ஆலோசனை பெறாமல் தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்போ செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினால இந்த புது தொழில் தொடங்குவதாக இருந்தாலோ, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலோ, அல்லது இது இன்னும் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலோ, அப்போ மட்டும் ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டகச்சனி கன்னிராசி என்பர்களுக்கு 60% மேல் நன்மை, 40% கவனம் தேவை. ஸோ கன்னிராசி என்பர்கள் இது போக உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு, அல்லது எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சாமி, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக் கேள்விகள் இருக்குமே, ஆனால் அதற்கு உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் முக்கியம் கன்னிராசி அன்பர்களே. இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது. ஸோ இன்னும் கூட நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே, ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.